ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம சிக்கன் சாசேஜ் எப்படி வீட்டிலே பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்காக 400 கிராம்ஸ் ஆஃப் போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த சிக்கனை வந்து மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ண போகிறோம். கிரைண்ட் பண்ண சிக்கனோட சேர்த்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணி நம்ம சிக்கன் சாசேஜ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து சிக்கனை வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கன் பீசஸ் நல்லா கிரைண்ட் பண்ணியாச்சு. போன்லெஸ் சிக்கன் தான் எடுக்கணும், அப்படின்னா தான் யூ வில் கெட் அ ஸ்மூத் டெக்ஸ்சர். இப்போ வந்து மசாலாஸ் ஆட் பண்ணிடலாம். 1 ஸ்பூன் ஆஃப் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், அதோடு சேர்த்து பெப்பர் அண்ட் கியூமிங் ரெண்டும் சேர்த்து கிரைண்ட் பண்ண பவுடர் 1 ஸ்பூன், அதோடு சேர்த்து 1 ஸ்பூன் ஆஃப் பிங்க் ஹிமாலயன் சால்ட். நீங்கள் நார்மல் சால்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி காஷ்மீரி சில்லி பவுடருக்கு பதிலாக நார்மல் சில்லி பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 1 ஸ்பூன் ஆஃப் ஆரிகானோ. ஆரிகானோ வந்து சிக்கன் சாசேஜ்க்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், பட் இட் இஸ் கம்ப்ளீட்லி யுவர் சாய்ஸ். நீங்கள் பீட்சா சீசனிங் கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லை வேறு எதனா ஃப்ளேவர் வேணும்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மிக்சரில் வந்துட்டு 1/4 கப் ஆஃப் மைதா ஆட் பண்ணிக்கிறோம். நம்மளுக்கு வந்து ஒரு பைண்டிங் கிடைக்கிறதுக்காக நம்ம மைதா ஆட் பண்ணுறோம். மைதா ஆட் பண்ணாட்டி நம்மளுக்கு மோல்டு பண்ண வராது. ஸோ மைதா வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதோடு சேர்த்து 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுறோம். ஸோ மறுபடியும் இந்த மிக்சரை வந்து நல்லா வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கிரைண்ட் பண்ண மிக்சர் வந்து இப்படி தான் இருக்கும். இந்த மிக்சரை வந்து ஒரு பவுலில் வந்து நம்ம மாற்றிட்டு ஒரு 4 மினிட்ஸ் வந்து நல்லா நீட் பண்ண போகிறோம். ஒரு ஸ்மூத் டெக்ஸ்சர் கிடைக்கிற வரைக்கும் நீட் பண்ணணும். அட் டைம்ஸ் மசாலாஸ் வந்து சிக்கனோட நல்லா மிக்ஸ் ஆகாது. ஸோ அதனால தான் நல்லா நீட் பண்ணிக்கிறணும். ஸோ நல்ல ஒரு ஸ்மூத் டெக்ஸ்சர் கிடைக்கணும், அது வரைக்கும் நல்லா நீட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ ஒரு ஸ்மூத் டெக்ஸ்சர் கிடச்சிருச்சு பாருங்கள். ஸோ திஸ் இஸ் வெரி பர்ஃபெக்ட் ஃபார் சிக்கன் சாசேஜ். இப்போ இந்த மிக்சரை வந்து நம்ம மோல்டு பண்ணி நம்ம பாயில் பண்ணணும். ஸோ அடுத்த ஸ்டெப்பு எப்படின்னு நம்ம பார்க்கலாம். இது மாதிரி ஒரு ட்ரே எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதில் தான் நம்ம வந்து மோல்டு பண்ணி வைக்க போகிறோம். ஸோ இந்த மிக்சர் வந்து இந்த மாதிரி மோல்டு பண்ண வரணும். ஸோ அதுதான் வந்து ரைட் கன்சிஸ்டன்சி, ஒட்டக்கூடாது ரொம்ப கையில். அண்டு கையில் வந்து எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவிட்டால் நம்மளுக்கு மோல்டு பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ மோல்டு பண்ணலாம். சிக்கன் சாசேஜ் வந்து சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பு பண்ண போகிறோம் இந்த மிக்சர் வச்சுட்டு. இந்த ஷேப் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும்னு அவசியமே இல்லை, ஏன்னா நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்துட்டு அது வந்து பர்ஃபெக்ட் ஆகிடும். ஸோ வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணணும் தேவையில்லை. இந்த மாதிரி கீழே வச்சு கூட நீங்கள் ரோல் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட்டு வந்து ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப் வர மாதிரி நீங்கள் வந்து இதை மோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி ட்ரேயில் வச்சு கூட நீங்கள் ரோல் பண்ணலாம். அழகாக ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப் வந்து கிடைக்கும். ஸோ அவ்வளோதான், ஓரளவு சிலிண்ட்ரிக்கல் ஷேப் நம்ம பண்ணிட்டோம். ஸோ அஸ் ஐ சைட் இட் நீட் நாட் டு பி வெரி வெரி பர்ஃபெக்ட். ஸோ இந்த அளவு இருந்தாலே போதும். இப்போ எல்லாமே ஷேப்ஸ் பண்ணிடலாம். சைஸ் வந்து இட் இஸ் அப் டு அஸ். நம்ம வந்து என்ன சைஸ்னாலும் பண்ணிக்கலாம், பெருசாக கூட பண்ணிக்கலாம், இல்லை குட்டியாக கூட பண்ணிக்கலாம். இட் இஸ் ஆல் அப் டு யூ. ஸோ இப்போ எல்லாமே ஷேப்ஸ் நான் ஓரளவு பண்ணிட்டேன். 400 கிராம்ஸ் ஆஃப் சிக்கனுக்கு வந்துட்டு 6 பெரிய பீசஸ் கிடச்சிருக்கு, அப்புறம் 2 குட்டி பீசஸ் கிடச்சிருக்கு. நீங்கள் உங்களுக்கு ஏற்ற சைஸ் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். இந்த சிக்கன் சாசேஜ் வந்து அலுமினியம் ஃபாயிலில் வந்து ரேப் பண்ணிவிட்டு நம்ம வந்து பாயில் பண்ணணும். ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஒரு அலுமினியம் ஃபாயில் எடுத்துக்கோங்க. நீங்கள் செஞ்சு வச்சுருக்க சாசேஜோட சைஸ்க்கு ஏற்ற அளவு எடுத்துக்கோங்க. இதை வந்து கேண்டி ரேப் பண்ணுவாங்கள்ல, ஸோ அது மாதிரி நம்ம ரேப் பண்ண போகிறோம். அலுமினியம் ஃபாயிலோட ஒரு எண்டுலேருந்து இன்னொரு எண்டு ரோல் பண்ணிவிட்டு ஒரு சைடு வந்து லாக் பண்ணிக்கோங்க.
ஸோ இந்த ஒரு சைடு ஜஸ்ட்டு ட்விஸ்ட் பண்ணாலே லாக் ஆகிடும். ஸோ த அதர் சைடு வந்து கொஞ்சம் நீங்கள் டைட்டாக பிடிச்சிட்டு நீங்கள் லாக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் வந்து நம்ம பண்ணியிருக்க அந்த சிக்கன் சாசேஜ் வந்து ஒரு அழகான சிலிண்ட்ரிக்கல் ஷேப் வரும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரோல் கூட பண்ணிட்டிங்கன்னா கூட ரொம்பவே ஒரு பர்ஃபெக்டான சிலிண்ட்ரிக்கல் ஷேப் வரும். ஸோ இதே மாதிரி செஞ்சு வச்சுருக்க மற்ற சிக்கன் சாசேஜஸையும் நம்ம அலுமினியம் ஃபாயிலில் ரேப் பண்ணிவிட்டு நம்ம வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். எல்லா சிக்கன் சாசேஜஸும் அழகாக நம்ம ரேப் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதை பாயில் பண்ண போகிறோம். நீங்கள் எந்த பாத்திரம்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பாத்திரத்தில் வாட்டர் வந்து நல்லா பாயில் ஆகிருக்கணும். அதுக்கப்புறம் அந்த பாயிலிங் வாட்டரில் வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்க சிக்கன் சாசேஜஸை ட்ராப் பண்ணிடணும். நான் இங்கே யூஸ் பண்ணுறது என்னோடய ப்ரெஸ்டின் 3-in-1 ஸ்டீமர் இது யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டீமரில் வந்து மேலே ஒரு ஸ்டெய்னர் வெசல் இருக்கும். ஸோ அதனால் நான் யூஸ் பண்ணுறேன். பட் நீங்கள் எந்த பாத்திரம்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சிக்கன் சாசேஜஸ் எல்லாமே பாயிலிங் வாட்டரில் ட்ராப் இன் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. 20 minutes வந்து மீடியம் ஃப்ளேமில் வந்து இது குக் ஆகணும். அப்புறம் தான் சிக்கன் வந்து கம்ப்ளீட்டாக குக் ஆகிருக்கும். இப்போ 20 minutes ஆகிடுச்சு. நம்ம வந்து எப்படி குக் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ 20 minutesக்கு அப்புறம் இப்படி தான் இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம ஸ்டெயின் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டீமரில் மேலே ஸ்டெய்னர் இருக்கனால இந்த ஸ்டெய்னர் மட்டும் நான் ஜஸ்ட்டு ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ தட் எல்லா வாட்டரும் கீழே வந்துடும். நீங்கள் நார்மல் பாத்திரத்தில் வந்து நீங்கள் பாயில் பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் வந்து பிக் பண்ணி தனியாக வெளியே வச்சுக்கோங்க. இப்போது இந்த சிக்கன் சாசேஜஸை வந்து நம்ம ஆற வச்சுட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு ட்ரே எடுத்து அதில் ஆற வச்சுக்கோங்க. நல்லா ஆறின பிறகு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சிக்கன் சாசேஜஸ் எல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சில்வர் ஃபாயில் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு. ஜஸ்ட்டு நீங்கள் டேர் பண்ணாலே இது ஓப்பன் பண்ணிடலாம். நம்ம சிக்கன் சாசேஜ் ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். அண்ட் அந்த சிலிண்ட்ரிக்கல் ஷேப் பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு. நம்ம எப்படி ஷேப் பண்ணோம், பட் வந்து நம்மளுக்கு கிடைச்ச ஷேப் பாருங்கள் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. இதை வந்து நான் கட் பண்ணி காட்டுறேன். இன்னும் எவ்வளோ அழகாக வந்திருக்கு நமக்கு தெரியும். ஸோ கட் பண்ணும் போதே அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிவிட்டு நான் உள்ளேயும் அந்த டெக்ஸ்சர் எப்படி இருக்குதுன்னு நான் காட்டுறேன். ஸோ ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள். அண்டு கம்ப்ளீட்டாக குக் ஆகிருக்கு. அட் த சேம் டைம் நல்ல ஒரு சாஃப்டாகவும் இருக்குது நம்மளுக்கு. ஸோ அமுக்கி பார்க்கலாம் இவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த சிக்கன் சாசேஜஸை நீங்கள் ஜஸ்ட் அப்படியே ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம். இல்லை யூ கேன் ஆட் இட் ஆன் யுவர் பீட்சா, இல்லாட்டி வந்துட்டு சாலட் கூட பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்து 2 ரெசிபி நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஒன்று வந்து எப்படி ஃப்ரை பண்ணுறது அப்படின்னு காட்டுறேன். த அதர் ஒன் ஆர் மோஸ்ட் ஃபேவரேட் சிக்கன் சாசேஜ் சாலட் நம்ம எப்படி பண்ணலாம் நம்ம பார்க்கலாம். இப்போ நான் சாப் பண்ணி வச்சுருக்கேன்ல, இதை வச்சு நம்ம சாலட் பண்ணுறது எப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இந்த சாலட் ரெசிபி ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் ஒரு 2 மினிட்ஸில் நீங்கள் பண்ணிடலாம். ஸோ அது எப்படி நம்ம பார்க்கலாம்.
ஸோ சாலட் பண்ணுறதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கிட்டேன். அந்த பேனில் வந்து ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த ஆயில்னாலும் ஆட் பண்ணலாம். பட் வந்து ஆலிவ் ஆயில் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட்டு. ஆயில் நல்லா சூடான பிறகு க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஆனியன்ஸ் வந்து நல்ல ப்ரௌனாக ஃப்ரை ஆகணும்னு இல்லை, ஜஸ்ட் வந்து ஒரு 1 மினிட் நீங்கள் ஃப்ரை பண்ணாலே போதும். ஆனியன் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்க கேப்சிகம்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். கேப்சிகம்ஸும் வந்து ஜஸ்ட் 1 மினிட் நீங்கள் ஃப்ரை பண்ணாலே போதும். இதோட சேர்த்து கொஞ்சமாக பிங்க் ஹிமாலயன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியனுக்கும் கேப்சிகம்க்கும் மட்டும் தான் நம்ம சால்ட் ஆட் பண்ணுறோம். சிக்கனுக்கு ஆட் பண்ணக்கூடாது. பிகாஸ் ஆல்ரெடி சிக்கன் சாசேஜஸில் வந்து நம்ம சால்ட் இருக்குது. ஸோ நம்ம செஞ்சு வச்சுருக்க சிக்கன் சாசேஜ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருந்த சிக்கன் சாசேஜஸ். ஸோ சால்ட்டு நான் சொன்ன மாதிரி ஆட் பண்ணக்கூடாது. பிகாஸ் ஆல்ரெடி சிக்கன் சாசேஜஸில் சால்ட் இருக்கும். லேட்டர் ஆன் சால்ட்டு நம்மளுக்கு பத்தலை அப்படின்னு தோணுச்சுன்னா அப்போ ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து 1 ஸ்பூன் ஆஃப் ஆரிகானோ ஆட் பண்ணுறேன். இது வந்து கம்ப்ளீட்லி யுவர் சாய்ஸ். நீங்கள் எந்த சீசனிங்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். கார்லிக் பவுடர் ஆட் பண்ணலாம், பீட்சா சீசனிங் ஆட் பண்ணலாம், மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் எதுனாலும் ஆட் பண்ணலாம். ஸோ இட் இஸ் ஆல் அப் டு யுவர் சாய்ஸ். ஆனால் ஆரிகானோ வந்து டேஸ்ட், அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். தட்ஸ் இட். ஒரு சிம்பிளான சிக்கன் சாசேஜ் சாலட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி நான் எங்கேருந்து கற்றுக்கிட்டேன்னா, ரீசெண்டாக அன்னை ரிசார்ட் கன்னியாகுமரி நாங்கள் போயிருந்தோம்ல, அங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட் பஃபேல வந்து இந்த சிக்கன் சாசேஜ் சாலட் வந்து இருக்கும். ஸோ அங்கேருந்து கற்றுக்கிட்டேன். கிட்ஸும் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. ஸோ அதனால் இது கண்டிப்பாக நான் வீட்டில் வந்து செய்யணும் அப்படின்னு நினச்சி நான் கற்றுக்கிட்டேன். அண்ட் இட் கேம் அவுட் ரிலி வெல். அண்ட் மோர் ஓவர் சிக்கன் சாசேஜ் வந்து வீட்டிலே செய்கிறனால ஐ எம் ரியலி ஹாப்பி டு கிவ் இட் டு மை கிட்ஸ். ஸோ நீங்களும் வந்து கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான் இது. ஸோ நெக்ஸ்ட்டு ரெசிபி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து இட்ஸ் வெரி சிம்பிள். ஜஸ்ட் ஐம் கோனா ஃப்ரை த சிக்கன் சாசேஜஸ், அவ்வளோதான். ஸோ அதே பேன் எடுத்துக்கிட்டேன். இன்னும் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஆயில் வந்து சூடான பிறகு மறுபடியும் வந்து செஞ்சு வச்சுருக்க சிக்கன் சாசேஜ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து ஃப்ரையிங் டைம் இவ்வளோ தான் அப்படின்னு இல்லை. சில பேர் வந்து ரொம்ப நல்லா டார்க்காக ஃப்ரையாக இருக்கணும், நல்லா ஃப்ரையாக இருக்கணும்னு நினைப்பாங்க. சில பேர் வந்து லைட்டாக ரோஸ்டடாக இருந்தால் போதும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ இட் இஸ் ஆல் அப் டு யூ. ஸோ எப்படி கிறிஸ்பியாக வேணும்னா இன்னும் நல்லாவே நீங்கள் ஃப்ரை பண்ணலாம். அண்ட் இந்த ஃப்ரைடு சிக்கன் சாசேஜஸ் வந்துட்டு யூ கேன் ஆட் இட் டு யுவர் ஹாட் டாகில் வந்து நீங்கள் ஆட் பண்ணி சாப்பிட்லாம். ஸோ எனக்கு வந்து நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும். ஸோ ஐ எம் ஜஸ்ட் ஃப்ரைங் இட் அண்டில் இட் இஸ் கெட்டிங் த கோல்டன் கலர். ஸோ அவ்வளோ சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு. எனக்கு வந்து இது ஃப்ரை ஆகிறதுக்கு ஜஸ்ட் ஒரு 3 மினிட்ஸ் தான் ஆச்சு. ரொம்பவே ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபி. ஸோ இந்த 2 ரெசிபியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் வித் ஹோம்மேடு சிக்கன் சாசேஜ் வச்சு பண்ணி பாருங்கள். நானுமே இது வரைக்கும் ஸ்டோர் பாட் தான் வாங்கிட்டு இருந்தேன். பட் வந்து வீட்டில் செய்கிறது இவ்வளோ சுலபம் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு ஐ எம் மேக்கிங் இட் ஆன் மை ஓன். ஸோ சூப்பராக இருக்குல்ல பார்க்கவே. கிவ் இட் அ ட்ரை கைஸ். அண்ட் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, இந்த சிக்கன் சாசேஜ் வந்து யூ கேன் ஃப்ரீஸ் இட் அப் டு 10 days. 7 daysலேருந்து 10 days வரைக்கும் நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த சிக்கன் சாசேஜஸ் வந்து எப்படி வந்து ஃப்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் காட்டுறேன். இப்போ 4 சிக்கன் சாசேஜஸ் நம்மளுக்கு லெஃப்ட் ஓவர் இருக்குது. இதை வந்து நான் எப்படி ஃப்ரீஸ் பண்ணுறதுன்னு காட்டுறேன். இட் இஸ் வெரி சிம்பிள். ஃப்ரீசர் சேஃப் ஜிப்லாக் கவர் எடுத்துக்கோங்க. ஜஸ்ட்டு வந்து அதில் வந்து நம்ம சிக்கன் சாசேஜஸ் எல்லாம் வச்சுட்டு இருக்கிற எக்ஸ்ட்ரா ஏர் வந்து ஜஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃப்ரீசரில் வச்சிடலாம். ஸோ இது மாதிரி ஒன்றா ஸ்டாக் பண்ணிக்கோங்க. ஸ்டாக் பண்ணிவிட்டு தென் உள்ளே இருக்க ஏரை வந்து ஜஸ்ட்டு வந்து ப்ரெஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு we are going to put it in the freezer. That's it. And it is going to stay good for 7 to 10 days. Sounds good இல்லையா? ஸோ நம்மளுக்கு ஃப்ரீஸ் பண்ணிட்டா நம்ம 1 வீக்கில் எப்போ நம்மளுக்கு தேவைப்படுதோ நம்ம ரெசிபிக்கு எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ
ஸோ தேட்ஸ் இட். கண்டிப்பாக வந்து நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நல்லா வந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோட நம்ம வீடியோ முடியுது. ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. அண்ட் நம்ம சேனலுக்கு நீங்கள் நியூவாக இருக்கீங்கன்னா டூ சப்ஸ்கிரைப் டு த சேனல். அண்ட் இன்னொரு அழகான ஒரு வீடியோவில் நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். அண்டில் தட் இட்ஸ் ஜான் சைனிங் ஆஃப். பை, டேக் கேர் கைஸ்.